முனைவர் உஷாராணி, பிஹெச்டி சைக்காலஜியில் பண்ணியிருக்கேன். அதாவது உளவியல் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது படித்தாக்கா இதனால் என்ன வேலை கிடைக்கும், என்ன பண்ண முடியும் ஃப்யூச்சரில், அது தவிர வந்துட்டு அது மூலமாக வந்துட்டு மற்றவங்க மனசை ஈஸியாக மற்றவங்க மனசில் என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சுப்போமோ அப்படிங்கிற அந்த பயம்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் உளவியல்கிறது ஒரு அருமையான ஒரு பாடப்படிப்பு. அது இப்போ நிறைய முக்கியத்துவம் எல்லாருக்குமே புரிய ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. உளவியல் படிக்கிறோம் அப்படின்னாலே வேறு மாதிரி பார்த்தாங்க. பட் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உளவியலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்குது. இப்போது ஒரு குழந்தை ஒரு தாயின் கருவில் உருவாகிற வயதுலேருந்து வயசாகிற வரைக்கும், இறந்து போகிற வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, பருவ மாற்றங்கள், கூடவே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் உளவியல். ஸோ இதில் நிறைய வகையான உளவியல் இருக்குது. கம்யூனிட்டி சைக்காலஜி, அதாவது சமுதாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறது, உளவியல் ரீதியாக அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது. அப்புறமா சைல்டு சைக்காலஜி குழந்தை பருவத்தில் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதெல்லாம் படிக்கிறது. அதுக்கப்புறமா ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி, ஒரு நிறுவனம் நடத்தினும் போது அந்த நிறுவனத்தில் எந்த மாதிரி ஆட்கள் வேலை பார்க்குறாங்க, அவங்கள எப்படி வேலைக்கு அமர்த்துறது, அது தவிர அவங்க வேலையில் அமர்த்துனதுக்கப்புறமா அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கணும் அதெல்லாம். இது தவிர குற்றவாளிகளுக்கான உளவியலும் இருக்குது, கிரிமினல் சைக்காலஜின்னு சொல்லுவோம். அது என்னன்னாக்கா ஒரு குற்றவாளி எந்த காரணத்தினால் குற்றம் செய்கிறாங்க, அந்த குற்றத்தின் அடிப்படை நோக்கம் என்ன, அந்த குற்றவாளியை எப்படி திருத்த முடியும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாடப்படிப்பு தான் இப்போ குற்ற உளவியல். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருட அனுபவம் இருக்குது இந்த துறையில். நான் எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறமா காவல்துறையிலையும் பணியாற்றியிருக்கேன், சிறைத்துறையிலையும் பணியாற்றியிருக்கேன், சைக்காலஜிஸ்டாக பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறமா உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மகளிர் கிறிஸ்துவ கல்லூரியில் உளவியல் பேராசிரியராக இருந்திருக்கேன். இப்போ ஜேபிஆர் அகாடமி ஆஃப் சைக்காலஜி அண்ட் ரிசர்ச்சில் டீனாக இருக்கேன். இதில் உளவியலுக்காகவே இது உருவாக்கப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் ஜேபிஆர் அகாடமி. இதில் நாங்கள் இப்போ டிப்ளமோ கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டிப்ளமோ கோர்சஸில் 3 விதமான டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. சைல்டு சைக்காலஜி, ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி அண்ட் ஃபோரன்சிக் சைக்காலஜி. இது நிறைய பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, அப்புறமா வேறு துறையில் இருக்கவங்க பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாருமே மனிதர்களோட தான் வாழ்கிறோம் இல்லையா. என்ன தான் வேறு பாடப்பிரிவுகளில் படித்து வேறு இது மெக்கானிசம்ஸ்லாம் படித்தா கூட நம்ம வாழ்கிறது பேசுகிறதுல மனிதர்கள் கூட தான். ஸோ அந்த பேசிக் உளவியல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதில் ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியாகவும் அதில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, நிறைய வேலை வாய்ப்புகளும் அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த டிப்ளமோ கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் படிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தி கொடுக்குறோம். இது தவிர நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம். அந்த டீமில் உளவியல் படித்தவங்களாம் அந்த டீம் ஒரு டீமாக இருக்கும். இது நான் விக்ட்ரி ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அப்புறமா படிக்காமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு ஸ்டடி ஹேபிட் ஸ்கில்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் டைம் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ஸ்க்ரீன் அடிக்ஷன். ஸோ எல்லாருமே செல்ஃபோனில் தான் இருக்காங்க, குழந்தைங்களை பார்த்தா செல்ஃபோனில் தான் இருக்காங்க. ஸோ அதில் எப்படி அதுலேருந்து விடுவிக்கிறது, அது தவிர குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு மூல காரணமாக மன ரீதியான பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு வழிமுறைகள் மூலமாக கண்டுபிடிச்சி அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் உளவியல் ரீதியான உதவிகளையும் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கோம். மேரேஜ் கவுன்சிலிங்னாக்கா ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாமே ஒரு உளவியலாளராக நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் டீல் பண்ண கேசஸில் நிறைய பேர் அட்வொகேட் கிட்ட போகலாமா இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலாமா மனக்குழப்பத்தில் தான் என்கிட்ட வருவாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு அவங்க நிலைமை என்ன, எதை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத
அவங்களுக்கு விளக்கமாக நம்ம விளக்கும் போகுது ஒருத்தருடைய மனசில் என்ன ஓடிட்டுருக்குங்கிறத அடுத்தவங்களால சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவங்க பிரிவினை பற்றி அவங்க யோசிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி போகிறவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு உளவியலாளரை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது தவிர வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பேரண்டிங் ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது பெற்றோராக குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, நான் வளர்க்குறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது அடுத்த பிரச்சனை. ஸோ அதுக்கும் வந்து ஒரு சரியான ஒரு மென்டர் தேவைப்படுது. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆலோசனை சரியான ஆலோசனை சொல்கிறதுக்கு வழிகாட்டிகள் தேவைப்படுறாங்க. ஸோ அந்த வழிகாட்டிகளாகவும் நாங்கள் இருந்து எந்த மாதிரி சூழ்நிலைகளில் குழந்தைங்களை வளர்க்குறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும், அந்த குழந்தைகள் நல்லபடியாக வளர்கிறதுக்கு எந்த மாதிரி அணுகுமுறைகள்லாம் தேவைப்படுதுங்கிறதையும் நாங்கள் விளக்கமாக எடுத்து கூறி அதற்குரிய பயிற்சிகளையும் கொடுத்து நல்ல சீரும் சிறப்பமாக ஒரு சமுதாயம் அமையறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கோம். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னனாக்கா, கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது. இதில் முக்கியமாக கருத்து வேறுபாடு எதனால் வருதுனாக்கா, ஒரே விஷயத்தை வந்து கணவன் ஒரு மாதிரியாகவும் மனைவி ஒரு மாதிரியாகவும் அணுகுறாங்க. ஸோ புரிஞ்சுக்கிற விதமே வேறையாக இருக்குது. இதனால் என்ன ஆகுதுனாக்கா, அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சின்ன விஷயத்தை பெருசாக உருவாகுது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நடுநிலைமையோட ஒருத்தங்க இப்போ வந்து இதை வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கனாக்கா வீட்டில் இருக்க பெரியவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தது, கூட்டு குடும்பமாக இருந்தது. அப்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து தனி குடும்பங்களாக போயிடுச்சு. கணவன் மனைவி குழந்தைகள்னுட்டு தனி குடும்பங்களாக போயிடுச்சு. தனி குடும்பங்களில் பார்த்திங்கனாக்கா பேச்சுவார்த்தை கூட நிறைய இடங்கள்ல இருக்கிறதில்ல. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையோ ஒரு அன்பான பேச்சுவார்த்தையோ கூட இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னென்னா, ஒருத்தர் சொல்கிறத அடுத்தவங்க சரியாக புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை பார்த்திங்கனாக்கா, எங்களுடைய வே ஆஃப் அப்ரோச், அதாவது நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விதங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவங்கள முதல்ல வந்து ஒரு கணவர்கிட்டயோ இல்லை மனைவிக்கிட்டேயோ தான் முதல்ல பேசுவோம். தனித்தனியாக தான் பேசுவோம். பேசிட்டு அப்போ பார்த்திங்கன்னா ஒரே விஷயத்த இவங்க ஒரு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க, அவங்க வேறு மாதிரியான கண்ணோட்டத்தில் மனைவி சொல்லுவாங்க. ஸோ அப்போ உண்மையான நடந்திருக்கு. அது 2 பேர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறது நிச்சயமாக ஒரு 3வது மனுஷ பார்வையிலேருந்து ஒரு உளவியலாளர் கண்டுபிடிக்க முடியும். அது அணுகுமுறையை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸு, அப்புறமா ஒரு மெடிடேஷனு, அப்புறமா இந்த மாதிரி அவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு வழிமுறைகள் சொல்லிக் கொடுப்போம். ஒரு மூச்சு பயிற்சி இதெல்லாம் வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்கும்போது அது அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இருக்கவங்க கட்டாயமாக அதை வந்து பின்பற்றுவாங்க. பின்பற்றும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சண்டை வராதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மனிதர்களாக இருந்தால் சண்டைகள் வருதுன்னா. பட் எதனால் வருதுங்கிறது அவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதே மாதிரி ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங், கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி திருமணங்கள் வந்து லவ் மேரேஜாக தான் இருக்குது, காதல் திருமணங்களாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது காதலிக்கும் போது அவங்க ஒருத்தர் புரிஞ்சுக்கிற விதமே வேறையாக இருக்கும். அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா இயல்பு வாழ்க்கைன்னு வரும்போது அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அவனை அப்படி நினச்சேன், இப்படி நினச்சேன், நீ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பெரியவங்களும் அதில் தலையிட மாட்டாங்க. ஏன்னாக்கா இது அவங்களாம் விரும்பி ஏற்றுக்கொண்ட வாழ்க்கைங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வரும்போது அவங்களால டெஃபினட்டாக அதை ஒரு புரிதல் கொண்டு வர முடியும். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். கல்யாணத்துக்கு முன்னாடியே இயல்பு வாழ்க்கை என்ன, அதில் என்னெல்லாம் சரி பண்ணிக்கணும், ஒருத்தரோட ஒருத்தர் மனசை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடந்துக்கிறது, அப்புறமா வந்து ஏன்னா அந்த இடத்துலையே வந்து அவங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்காமே இருந்துக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைங்களும் பெற்றுட்டு அந்த குழந்தைங்க தான் பாடுதான் அதோகதியாக இருக்குது. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப அவசப்படுறாங்க. ஸோ அம்மாக்கிட்டேயும் போக முடியாமல் அப்பாக்கிட்டேயும் போக முடியாமல் அப்படியே போனாலும் ஒரு சரியான ஒரு அவங்களுக்குன்னுட்டு ஒரு
என்ன சொல்கிறது அனுசரணை இல்லாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது இப்போ இந்த ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்கும் முக்கியம், அதுக்கப்புறம் மேரேஜ் கவுன்சிலிங்கும் முக்கியம், பேரண்டிங்கும் முக்கியம். இது மூணுமே வந்து ஒருத்தர் கட்டாயமாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போகிறது வந்து என்ன சொல்கிறது ஒரு டேபுவாக அது அவங்கக்கிட்ட போனால் நம்மளை மனநோயாளின்னு சொல்லிடுவாங்களோங்கிற அந்த பயம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் வந்து அவங்களுக்கு என்ன குறையோ அதை வந்து சரி பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உடம்பு சரியில்லாமல் டாக்டர்கிட்ட போகிறது இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு மனசு சரியில்லைன்னும் போது ஒரு உளவியலாளர்கிட்ட போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன், நிறைய கவுன்சிலிங்கும் கொடுத்துருக்கேன். கவுன்சிலிங் பண்ணவங்களில் நிறைய பேர் வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இது தவிர குழந்தைகள் வந்து படிப்புக்காக நான் நிறைய பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்கேன். அவங்க சரியாக படிக்காத குழந்தைங்களாம் கூட அந்த பயிற்சிகள் மூலமாக நல்லா படிக்க ஆரம்பித்து நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல லெவலில் இன்றைக்கி செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னை அணுகணும் அப்படின்னாக்கா என்னுடைய தொலைபேசி எண் 9444310789. என்னுடைய கிளினிக் வந்து ஆதம்பாக்கத்தில் இருக்குது. நான் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கும் கொடுக்குறேன், தொலைபேசி கவுன்சிலிங்கும் கொடுக்குறேன், இல்லை ஆஃப்லைனில் நேரில் வந்தாலும் கவுன்சிலிங் கொடுக்குறேன். இதில் நிறைய பயிற்சிகள் கொடுப்பேன் நான். அந்த பயிற்சிகளை வந்து நீங்கள் கவுன்சிலிங் வரவங்க வந்து அதை பின்பற்றினாலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தோடு நல்லபடியாக வாழ முடியும். வணக்கம், நன்றி.